12 மணிக்கு பண்ண இதே பண்றீங்களா? அப்ப அப்படிதான் சட்டம் ஒழுங்கு வச்சிருக்கீங்களா? இங்க அப்ப 12 மணிக்கு ஒரு தனியா போக கூடாதா? இது நடக்க விட்டது யார் தப்பு? நீங்க நடந்ததுக்கு அப்புறம் 1000 சொல்லிட்டு போங்க. 18,200 வழக்கு இருக்குங்க இது வரைக்கும். இந்த 4 வருஷத்துல பாலியல் வழக்கு மட்டும் 18,200 வழக்கு. திமுக காவல்துறை 18,200 வழக்கு போட்டிருக்கு. இந்த குற்ற வழக்கு பின்னணியில இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களை கண்காணிக்க வேண்டிய யாரோட பொறுப்பு? அந்த பகுதியோட காவல்துறையோட பொறுப்பு. அப்ப அந்த காவல்துறை இவர்களை கண்காணிக்கவே இல்லை. இவங்க முன்னாள் குற்றவாளிகளை வாரத்துக்கு ஒரு முறையோ மாதத்துக்கு ஒரு முறையோ அழைத்து அவங்களை விசாரிக்கணும். இப்ப என்ன பண்றீங்க, என்ன தொழில் செய்றீங்க, இப்ப என்ன கோர்ட்டுக்கெல்லாம் ஒழுங்கா போறீங்களா, வாரண்ட் எல்லாம் ஒழுங்கா சப்மிட் பண்றீங்களா, இதெல்லாம் அவங்க கேட்கணும். இது எதுவுமே கேட்காம சுட்டு கண்டுபிடிச்சிட்டோம். இதெல்லாம் பெருமை பேத்திக்கிறதுல ஒண்ணு கிடையாது. வருவதற்கு முன்னால் தடுப்பதற்கான வேலையை நீங்க என்ன பண்ண போறீங்க? இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் உங்களுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துல இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்துச்சு. அதுவும் உங்க கட்சிக்கார் பண்ணிருக்கிறார் அந்த வேலையை. அப்படி இருக்கும்போது அதுக்கு அடுத்த கட்டமா எதுவுமே நடக்கக்கூடாது. நடக்காம பாதுகாப்பதுதான் காவல்துறையை தவிர நீ சும்மா நடத்திட்டதுக்கு அப்புறம் நாங்க சுட்டு பிடிச்சிட்டு பெருமையா பேசுறேன் என்ன அர்த்தம்? அந்த பாதிக்கப்பட்ட நபர் அவராக சுயநினைவு திரும்பி அவரா 100க்கு கால் பண்ணி அவரா வர வைக்கிறார் போலீஸ. அது வரைக்குமே போலீஸ் அங்க ரோந்து போல. ஏன் ரோந்து போல? காவல்துறை உங்ககிட்ட இருக்கிற காவல்துறையும் சரி கிடையாது, உங்ககிட்ட இருக்கிற கல்வித்துறையும் சரி கிடையாது. அப்ப நீ என்ன அரசாங்கம் நடத்துறீங்க? நீங்க 350 போக்சோ வழக்கு யார் மேல இருக்கு தெரியுமா? அரசாங்க பள்ளி ஆசிரியர்கள் மேல இருக்கு. 350 பேர் இன்னைக்கு பாதிக்கப்பட்டு இன்னைக்கு குற்றவியல் சட்டத்துல அவன் தண்டிக்கப்பட வேண்டியவன். ஆனா 50 பேர் தண்டிக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு என்னங்க ட்வீட் ஏங்க அங்க நீங்க மெழுகுவத்தி ஏந்தி ஊர்வலம் நடத்துனீங்கல்ல, எங்கேயோ மணிப்பூர் நடத்துனீங்கல்ல, இன்னைக்கு உங்களோட சகோதரர் ஆட்சியா இங்க பண்ணுங்க. அந்த வேலையை திருமாவளவன் பண்ணுங்க, கம்யூனிஸ்ட் பண்ணுங்க, மௌன அஞ்சலி ஊர்வலம் நடத்துங்க. ஏன் நடத்த மாட்டீங்களா? ஏன் உங்க அண்ணனோட ஆட்சினாக்கா நீங்க பண்ண மாட்டீங்க? ரியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பாஜகவின் மாநில பேச்சாளரான திரு சதீஷ்குமார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், இப்போ சமீபத்தில் கோவை ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி கல்லூரி மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான ஒரு விஷயம் பெரிய லெவலில் பேசப்பட்டுட்டு இருக்கு. அதனுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு தாவேகாவினுடைய பொதுக்குழு கூட்டத்தில் கூட அந்த விஷயம் பேசப்பட்டு தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கு. தற்பொழுது இந்த விஷயம் நடந்தது என்ன, அதனுடைய பேசுபொருள் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக 2 நாட்களாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனுடைய அடுத்த ஆக்ஷன் அந்த சுட்டு பிடிச்சதோட நிக்குதா, இல்லை வேற ஏதாவது ஆக்ஷன் எடுத்திருக்காங்களா? இல்லை, இப்போ நீங்க முதல்வர் இது எப்படி பேசியிருக்காருன்னா, மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் எடுத்தது போலவோ அவங்களுக்கு என்னமோ தூக்கு தண்டனை கொடுத்தது போலவும் பேசிட்டு இருக்காரு. என்ன கேட்கறேன்னா, அந்த பெண்ணை பாலியலுக்கு துன்புறுத்தலுக்கு ஆளாக்குனாங்க பார்த்தீங்களா, அந்த 3 பேருமே அதில் 3 பேர் 2 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே குற்றவாளிகள். அவங்க மேலே ஏற்கனவே கொலை குற்றம் இருக்கு. அதெல்லாம் அவங்க திருட்டு வழக்கு இருக்கு, ஏகப்பட்ட வழக்கு. அவங்க பீலமேடு காவல் நிலையத்தில் இருக்கும்போது அவங்க வயசு என்ன தெரியுமா? 20, 21. 2 பேருமே சகோதரர்கள். காளீஸ்வரன் சொல்ற ஒருத்தர், குணான்னு சொல்ற ஒருத்தர், இந்த மாதிரி 2 பேருமே சகோதரர்கள். இந்த சகோதரர்கள் இந்த குற்ற வழக்கு பின்னணியில இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களை கண்காணிக்க வேண்டிய யாரோட பொறுப்பு? அந்த பகுதியோட காவல்துறையோட பொறுப்பு. அப்ப அந்த காவல்துறை இவர்களை கண்காணிக்கவே இல்லை. இவங்க முன்னாள் குற்றவாளிகளை வாரத்துக்கு ஒரு முறையோ மாதத்துக்கு ஒரு முறையோ அழைத்து அவங்கள விசாரிக்கணும். இப்ப என்ன பண்றீங்க, என்ன தொழில் செய்றீங்க, இப்ப என்ன கோர்ட்டுக்கெல்லாம் ஒழுங்கா போறீங்களா, வாரண்ட் எல்லாம் ஒழுங்கா சப்மிட் பண்றீங்களா, இதெல்லாம் அவங்க கேட்கணும். இது எதுவுமே கேட்காம குற்றவாளிகளை கண்டுபிடித்து விட்டோம், சுட்டு கண்டுபிடிச்சிட்டோம், இதெல்லாம் பெருமை பேத்திக்கிறதுல ஒண்ணு கிடையாது. வருவதற்கு முன்னால் தடுப்பதற்கான வேலையை நீங்க என்ன பண்ண போறீங்க? இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் உங்களுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துல இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்துச்சு. அதுவும் உங்க கட்சிக்கார் பண்ணிருக்கிறார் அந்த வேலையை. அப்படி இருக்கும்போது அதுக்கு அடுத்த கட்டமா எதுவுமே நடக்கக்கூடாது. நடக்காம பாதுகாப்பதுதான் காவல்துறையை தவிர நீ சும்மா நடத்திட்டதுக்கு அப்புறம் நாங்க சுட்டு பிடிச்சிட்டு பெருமையா பேசுறேன் என்ன அர்த்தம்? ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. ஆக்ஷன் எப்ப எடுப்பீங்க? நான் என்ன சொல்றேன்னா, அந்த பகுதி என்பது ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி இருக்க பகுதி என்பது மிகவும் பாதுகாப்பான பகுதி. நீங்க என்ன பண்ணீங்க, ஒரு உயர் கோபுரம் அமைச்சிருக்கணும், அங்க கண்காணிப்பு கேமரா இருந்திருக்கணும், அங்க லைட் ஹவுஸ் இருந்திருக்கணும். அந்த மேல எப்பயுமே காவல்துறை கண்காணிப்புல ஒரு 2 காவல்துறை ஷிஃப்ட் மாறி இருக்கணும். இதுதாங்க ஒரு ஏர்போர்ட். ஏன்னா ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி யார் வேணாலும் எகிரி குச்சி உள்ள போய் அசம்பாவிதம் பண்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நடந்துருச்சு. ஆமா, இப்ப நடந்துருச்சு. அதாவது இப்பதான் தெரியுது எந்த அளவுக்கு மெத்தனமா இருக்கிறாங்க பாருங்க. ஒரு ஏர்போர்ட்டுக்கே ஒரு செக்யூரிட்டியை கொடுக்கக்கூடிய அளவில் இன்னைக்கு தமிழக காவல்துறை இல்ல. எவ்வளவு மெத்தனமா இருக்காங்க பாருங்க. இது வேற எங்கேயோ நடந்தா கூட பரவாயில்ல, எங்கேயோ ஒரு மலைக்கு ஒதுக்குப்பத்திலையோ காட்டுக்குள்ளேயோ நடந்தா பரவாயில்ல. ஒரு ஏர்போர்ட்டோட பின்னாடி பகுதி சிட்டியில அப்ப அது எப்படிப்பட்ட ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியா இருக்கும். அந்த பகுதியில் இரவு இந்த வேலை நடந்திருக்கு. அது மட்டுமல்லாம அந்த பாதிக்கப்பட்ட நபர் அவராக சுயநினைவு திரும்பி அவரா 100க்கு கால் பண்ணி அவரா வர வைக்கிறார் போலீஸ. அது வரைக்குமே போலீஸ் அங்க ரோந்து போல. ஏன் ரோந்து போல?
அப்படி ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதி, ஏர்போர்ட் பகுதி, அப்படி ஒரு பகுதி இருக்கும்போது நைட் டைம்ல அந்த பெண்ணுக்கு அங்க என்ன வேலை? அப்படிலாம் அப்படி யாருங்க சொல்றா? ஏன் போக கூடாதுன்னு பெண் நைட் போக கூடாது தான் சொல்றாங்க. அதை வன்மையா கண்டிக்கணும். ஏன் போக கூடாதா? எந்த பெண்ணு போக கூடாதா? ஏங்க ஜனநாயக நாட்டுல நீங்க பெண்ணுக்கு பெண் நீ சம உரிமை, ஆணுக்கு பெண் சம உரிமை பேசிக் கொண்டிருக்கிறது திமுக. ஏன் ஒரு பொண்ணு தனியா போக கூடாதா? 12 மணிக்கு ஒரு ஆண் பெண் கூட பேசக்கூடாது என்ன? ஏங்க சுப்ரீம் கோர்ட் சொல்லுதுங்க என்னன்னு, 2 பேருக்குள்ள உங்களுக்கு ஒப்புதல் இருந்தா 2 பேருமே உறவு வச்சுக்கலாம்னு சொல்லுது. அப்படி இருக்கும்போது நீ பொண்ணு போக கூடாது, பொண்ணுங்க வரக்கூடாது, பொண்ணாங்க வரக்கூடாதுன்னு அர்த்தம். ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணுக்கு என்ன உரிமை இருக்கோ அனைத்து உரிமையும் பெண்ணுக்கு இருக்கு. நீ 12 மணிக்கு போனா அவளும் போலாம், தப்பு கிடையாது. அப்ப 12 மணிக்கு போன நீங்க பண்றீங்களா? அப்ப அப்படிதான் சட்டம் ஒழுங்கு வச்சிருக்கீங்களா? இங்க அப்ப 12 மணிக்கு ஒரு பொண்ணு தனியா போக கூடாதா? சிஎம் சொல்லியிருக்காருல, இந்த விஷயத்துக்கு காரணமானவங்களை கடுமையா தண்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஏங்க நீங்க முதல்ல இந்த காரணம் ஏங்க நடந்துச்சு அதுக்கு முதல்ல விளக்கம் கொடுங்க. நீங்க ஒரு கோயம்புத்தூர் போன்ற ஒரு மிகப்பெரிய சிட்டியில உங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய பகுதி, ஒரு ஏர்போர்ட்ன்ற பகுதி, அந்த பகுதியில இது நடந்திருக்கு. இது நடக்க விட்டது யார் தப்பு? நீங்க நடந்ததுக்கு அப்புறம் 1000 சொல்லிட்டு போங்க. 18,200 வழக்கு இருக்குங்க இது வரைக்கும். இந்த 4 வருஷத்துல பாலியல் வழக்கு மட்டும் 18,200 வழக்கு திமுக அரசு மேல திமுக அரசு போட்டிருக்கு. திமுக காவல்துறை 18,200 வழக்கு போட்டிருக்கு. 21ல இருந்து 25க்குள்ள. இன்னைக்கு போன வருஷம் இந்த 2024 காலகட்டத்தில், 2023 2024 காலகட்டத்தில் 4,200 வழக்கு பாலியல் வழக்கு போடப்பட்டிருக்கு. அது மட்டுமல்லாம வெட்கக்கேடான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா 350 போக்சோ வழக்கு யார் மேல இருக்கு தெரியுமா? அரசாங்க பள்ளி ஆசிரியர்கள் மேல இருக்கு. 350 போக்சோ வழக்கு. 350 பேர் இன்னைக்கு பாதிக்கப்பட்டு இன்னைக்கு வந்துட்டு குற்றவியல் சட்டத்தில் அவன் தண்டிக்கப்பட வேண்டியவன். ஆனா 50 பேர் தான் தண்டிக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு 50 பேர் மேல தான் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி போயிருக்காங்க. இத்தனையோ பாதிக்கப்பட்டது எல்லாமே குழந்தைகள். அரசாங்க பள்ளியில படிக்கக்கூடிய பெண் குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஆண் குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. யாரால பாதிக்கப்பட்டிருக்காங்க? முழுக்க 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 கவர்மெண்ட் ஆசிரியர்களால பாலியல் துன்புறுத்தல் ஆளாக்கப்பட்டிருக்காங்க. அப்ப என்ன அரசாங்கம் இது? உன் ஆசிரியரும் சரி கிடையாது, உன்னோட காவல்துறையும் சரி கிடையாது. ஏன்னா சமீபத்தில் ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு பெண்ணை ரேப் பண்ணாரா இல்லையா? நடந்துச்சா இல்லையா? அப்போ உங்க கூட இருக்கிற நீங்க வச்சிருக்க எந்த டிபார்ட்மெண்ட்டுமே ஒழுக்கமான டிபார்ட்மெண்டா இல்ல. காவல்துறை உங்ககிட்ட இருக்கிற காவல்துறையும் சரி கிடையாது, உங்ககிட்ட இருக்கிற கல்வித்துறையும் சரி கிடையாது. அப்ப நீங்க என்ன அரசாங்கம் நடத்துறீங்க? நீங்க அப்ப நீங்க மத்திய அரசை பார்த்தோ நீங்க வந்துட்டு நீங்க இதுல நடந்துச்சு, மணிப்பூர்ல நடந்துச்சு, அதை பத்தி கேள்வி கேட்க என்ன உரிமை இருக்கு? இந்த கனிமொழி அவர்கள் அந்த இன்னும் கூட மணிப்பூரை பத்தி பேசுறாங்க. இன்னைக்கு கூட கோவை சம்பவத்தை பத்தி ட்வீட் போட்டிருக்காங்க. என்னங்க ட்வீட்? ஏங்க அங்க நீங்க மெழுகுவத்தி ஏந்தி ஊர்வலம் நடத்துனீங்கல்ல, எங்கேயோ மணிப்பூர் நடத்துனீங்களா? இன்னைக்கு உங்களோட சகோதரர் ஆட்சியா இங்க பண்ணுங்க அந்த வேலையை. திருமாவளவன் பண்ணுங்க, கம்யூனிஸ்ட் பண்ணுங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சி பண்ணுங்க, கனிமொழி பண்ணுங்க, மெழுகுவத்தி ஏந்தி ஊர்வலம் போங்க, மௌன அஞ்சலி ஊர்வலம் நடத்துங்க. ஏன் நடத்த மாட்டீங்களா? ஏன் உங்க அண்ணனோட ஆட்சினாக்கா நீங்க பண்ண மாட்டீங்க? அதே போல திருமாவளவனுக்கு கூட்டணி ஆச்சுன்னா தோழமை சுட்டு விடுமா? இது ஏன் ஒரு அறிக்கை கூட கொடுக்க மாட்டேங்கிறாரு? ஏன் கண்டிச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டேங்கிறாரு? எதுக்கோ பண்ணாருலங்க, இதுக்காக பண்ண மாட்டேங்கிறாரு. ஏதோ டைரக்டருக்கு ஆதரவாக பேசக்கூடிய நபர் ஏன் இதுக்கு பேசல? அப்ப திருமாவளவன் முதல்ல குதிச்சிருக்க வேணாமா அந்த விஷயத்துல? இதை நான் கண்டிக்கிறேன், ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்க வேணாமா? எதுக்கோ ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடிய திருமாவளவன், எதுக்கோ செய்யக்கூடிய திருமாவளவன் ஏன் இதுக்கு செய்யல? ஏன் கனிமொழி இதுக்கு வாயை திறக்கல? வாயை திறந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்க வேண்டித்தானே? மகளிர் உங்க கையில தான் இருக்கு, திமுக மகளிர். அப்பயே செய்யல நீங்க. அப்போ முழுக்க முழுக்க இவங்க ஆட்சியில் எது தவறு நடந்தாலும் அதை மூடி மறைக்கணும். இன்னைக்கு ஊடகங்களும் எதை பேசுறான்? எஸ்ஆர் பத்தி தான் பேசிட்டு இருக்கான். இன்னைக்கு இந்த கோயம்புத்தூர் சம்பவத்தை நிறைய ஊடகங்கள் இன்னைக்கு பெருசா விவாத பொருளை மாத்தலையே. கூப்பிட்டு உட்கார வச்சு பேசு, திமுக அமைச்சர்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசு, உதயநிதியை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசு. உதயநிதி இதை பத்தி கேள்வி கேட்டாங்களா இந்த ஊடகம் வச்சு? ஏன் கேட்கல நீங்க? அப்போ முழுக்க முழுக்க முழு பூசணியா சொத்துல மறைக்கிற மாதிரி ஏதாச்சும் திமுக தவறு செய்து விட்டால், அவங்க ஆட்சியில் தவறு செய்து விட்டா அதை மூடி மறைச்சிடணும். இப்ப எஸ்ஐஆர் ஒண்ணு வச்சுட்டாங்க கையில. இப்ப எஸ்ஐஆர் மட்டும் தான் பேசுறாங்களே தவிர கோயம்புத்தூர் அந்த பாதிக்கப்பட்ட மாணவியை பத்தி யாருமே பேசல. ஓகே, இந்த விஷயத்தை தொடர்ந்து விஜய் அவர்கள் பேசின விஷயங்கள் பாத்தீங்களா? பார்த்தேன். பார்க்கும்போது நிறைய திமுகவினுடைய அந்த லா ரிலேட்டபிளான விஷயங்கள் வச்சு பேசியிருக்காங்க. ஹைகோர்ட்ல நடந்ததா இருக்கட்டும், கட்சியை முடக்கிறத பத்தி பேசின விஷயங்களா இருக்கட்டும், அதற்கு திமுக நடத்தின விஷயங்கள்லாம் சுட்டி காட்டி வந்து பேசியிருக்காங்க. முழுக்க முழுக்க ஒரே ஒரு நரேட்டிவா வந்து மறுபடியும் செட் பண்றாங்க, டிஎம்கே வெர்சஸ் டிவிகே அப்படிங்கிற மாதிரி. இல்ல, அவரும் அதை தானே எதிர்பார்க்கிறாரு. இப்போ கடைசியா அவர் பேசி முடிக்கும் என்ன சொன்னாரு? திரும்பவும் நாங்கள் சொல்கிறோம், 2 பேருக்கு தான் போட்டி, ஒன்னு தாவேகா, ஒன்னு திமுகங்கிறாரு. அது நடக்கவே நடக்காதுன்னு வச்சுங்க. உண்மைதான். யார் 4வது இடத்துக்கு வரான்ற போட்டி தான் அவங்க 2 பேருக்குள்ள இருக்குமே தவிர முதல் இடத்துக்கு யார் வரான்ற போட்டி அவங்க 2 பேருக்குள்ள கிடையாது. நீ கடைசி வரியா, நான் கடைசி வரணும், இப்படிதான் இருக்கா. ஏன்னா 2 பேருமே ஒரே கோட்டையில் வரணும் மாட்டீங்க தான். விஜய் வந்து அவ்வளவு பேசுறாருல, விஜய் கரூர் சம்பவத்தை மட்டும் தான் பேசுறாரு தவிர அதுக்கு அந்த கரூர் சம்பவம் நடந்து எவ்வளவு பிரச்சனைகள் நடந்துருச்சு. ஏங்க 41 பேருடைய படுகொலை எல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. கிட்டத்தட்ட 1.25 லட்சம் ஈழத்தமிழர்களை கொன்னு குவிச்சிட்டு இன்னைக்கு ஆட்சியில் உட்காந்துருக்காங்க. இன்னைக்கு கொன்னவங்க கூட கூட்டணி வச்சிருக்காங்க. இன்னைக்கு திமுக மக்கள் அதெல்லாம் மறந்து போய் ஓட்டு போட்டு இருக்கான். அப்ப 41 பேர் மரணம் என்பது எப்ப? ஒண்ணுமே கிடையாது. 68 பேர் போன வருஷம் செத்தான், இன்னும் 1 வருஷம் கூட ஆகல. ஆனா அவன் ஜாமீன்ல வந்துட்டான் வெளியே. அந்த 68 பேர் கள்ளச்சாராயம் கொடுத்து கொன்னவன் ஜாமீன்ல வெளில வந்துட்டான். அவனுக்கு குண்டாஸ் கிடையாது. ஆனா இவங்க ஆட்சியை எதிர்த்து குரல் கொடுத்தா குண்டாஸ் போடுறீங்க.
அப்போ என்ன மாதிரியான ஆட்சி, அந்த ஆட்சிக்கு இவங்க நான் என்ன கேட்குறேன்னா, நீ எதிர்க்கணும்னு நினச்சிட்டாக்கா நீ 40 நாள் வீட்டில் உட்காந்துட்டு 30 நாள் வீட்டில் உட்காந்து எதிர்க்கக்கூடாது. எதிர்க்க வேண்டும் என்றால் எப்போதுமே நீ எதிர்க்கணும், அவங்களை எதிர்த்து கொண்டே தான் இருக்கணும். அதாவது இவருக்கு என்னன்னா, இவர் பர்சனலாகவே அவர் பாதிக்கப்பட்டிருக்கார். விஜய் பர்சனலாகவே கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே விஜய் திமுகவால் பாதிக்கப்பட்டவர். அந்த ஒரு காரணத்திற்காக திமுகவை எதிர்க்க வேணும். திமுகவை எதிர்க்கிறதா பேரான கொள்கை ரெண்டு பேருக்கு ஒரே கொள்கை தானே, ரெண்டு பேருமே பெரியார் ஏற்றுக்கொண்டவர்கள் தானே. அப்போ கொள்கை ரீதியாக ரெண்டு பேரும், இப்போ இவரும் வந்து தீபாவளி வாழ்த்து சொல்ல மாட்டார், அவரும் சொல்ல மாட்டார். இவரும் இந்துக்களுக்கு எதிராக தான் பேசுவார், அவரும் இந்துக்களுக்கு எதிராக தான் பேசுவார். இவர் இந்துக்கள் பண்டிகை என்ன மூட நம்பிக்கை வரும், அவரும் மூட நம்பிக்கை தான். அப்போ ரெண்டு பேருக்குமே ஒன்றும் பெருசாக வித்தியாசம் கிடையாது, ரெண்டு பேருமே ஒரே கோட்டையில் ஒன்று மட்டைங்க தான். இவர் இதுதான் பேசுவார், எனக்கு தெரியும் நல்லாவே. அதாவது மக்கள் என்ன நினைச்சிருந்தாங்க, இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. இந்த கரூர் சம்பவத்தினால நீங்கள் கொஞ்சம் திருந்தணும், யாராச்சும் ஒருத்தர் கூட நீங்கள் இருக்கணும், யாராச்சும் ஒருத்தர் சப்போர்ட் உங்களுக்கு இருக்கணும். நீ திரும்ப வெளில வந்த உடனே ஒன்றிய அரசு எஸ்ஐஆரை நீ வாபஸ் வாங்கணும்னு சொல்கிறாங்க, திரும்பி ஒன்றிய அரசுன்னு சொல்கிறனாக்கா அப்போ நீ என்ன மாதிரி நிலைப்பாடு, என்ன மாதிரி மனுஷன் எங்களுக்கு ஒன்றும் புரியல. இப்போ திமுகவுடைய அந்த எதிர்கருத்துக்களை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, திமுக கரூர் சம்பவத்தில் செய்தது மிகப்பெரிய அரசியல் நாடகங்க, அதில் மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா அது கரூர் என்பதனால். இதே அவர் நாகப்பட்டினத்தில் பேசினார், திருச்சியில் பேசினார், அங்கெல்லாம் அந்த பிரச்சனை இல்லை. கரூரில் மட்டும் ஏன் நடக்குதுன்னா, கரூர் தான் ஒட்டுமொத்த கஜானா, திமுகவுடைய ஒட்டுமொத்த கஜானா இருக்கக்கூடிய பகுதி. அங்கே வந்து ஒரு குறுநிலை மன்னர் இருக்காரு. இல்லை, அவரை ரவுடி அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி ஆதவ அர்ஜுனா பேசியிருக்காரு. இல்லை பேசலாம், அவர் என்ன வேணாலும் பேசலாங்க. கரூர் செந்தில் பாலாஜி என்ன வேணாலும் பேசலாம். இருந்தாலும் ஒரு எம்எல்ஏவை இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகளில் குறிப்பிடுறது அப்படிங்கிறது எந்த, அவர் எம்எல்ஏ மாதிரி நடந்துக்கணுமே, அவர் எம்எல்ஏ மாதிரி நடந்துக்கலையே. அவரை என்னைக்கு நீங்கள் 10 ரூபா பாலாஜின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இப்படிப்பட்ட சம்பவங்களே நடந்திருக்கிறதா இன்னைக்கு பத்திரிகை செய்தி சொல்லுது இல்லையா. அதுக்கு முன்பாக வரைக்கும் அவர் பேசிட்டு இருக்காரு, எந்த பிரச்சனையும் இல்லை. 10 ரூபா பாலாஜின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் செருப்பு வச்சு சம்பவம் நடக்குது, அதுக்கப்புறம் தள்ளு முள்ளு நடக்குது, அதுக்கப்புறம் தான் ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஏறி மெரிச்சிட்டு போறாங்க, அந்த பள்ளத்தில் விழுறாங்க. இதெல்லாம் எப்போ நடக்குது, செந்தில் பாலாஜியை குறி வைத்து விஜய் பேசும்போது நடக்குது. அப்போ செந்தில் பாலாஜிக்கு என்ன அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குது இந்த அரசு? உங்களுக்கு தெரியும், இன்னும் 60 நாள் தீர்ப்பு இந்த வழக்கு, உங்களுக்கு இந்த போக்குவரத்து துறை வழக்கில் 60 நாளில் தீர்ப்பு, ஜனவரியில். அப்போ 60 நாள் அவர் கண்டிப்பாக, ஏன்னா 2500 பேர் சாட்சி சொல்லியிருக்காங்க, 2500 பேர் நாங்கள் பணம் கொடுத்துருக்குறோம். 10வது குறைக்கு செந்தில் பாலாஜி அவர்களுடைய தரப்பு வக்கீல் என்ன சொல்லியிருக்காரு, நாங்கள் பணத்தை திரும்ப ரிட்டர்ன் கொடுத்துட்றாங்க, நாங்கள் வாங்கின பணத்தை மக்கள்கிட்ட ரிட்டர்ன் கொடுத்துட்றோம். அப்போ இதுவே ஒப்புக்கொண்டதாக தான் அர்த்தம், நீ லஞ்சம் வாங்கினது ஒப்புக்கொண்டதாக அர்த்தம். அப்போ இந்த கேஸில் வந்து செந்தில் பாலாஜியை தப்பிக்க முடியாது. அப்போ செந்தில் பாலாஜியோடைய அந்த கோட்டை தகர்க்கப்பட போகிறது இன்னும் 60 நாளில். அதன் பிறகு அடுத்த அமைச்சர் இருக்காங்க, பெரியசாமி இருக்காரு, துரைமுருகன் இருக்காரு, அடுத்த அமைச்சர் எல்லாம் 32 அமைச்சருமே நீ ஜாமீன்ல தான் இருக்கிறாங்க. 32 அமைச்சர் மேலுமே நீங்க ஊழல் வழக்கு இருக்கு, 32 அமைச்சர்களுமே இடி இன்னைக்கு கேஸ் இருக்கு. அப்படி இருக்கும் போது இந்த திமுக அரசு ஏற்கனவே தடம் புரண்டுருச்சு. இன்னொரு எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஆட்சியில் அவங்களுடைய சட்டசபையோட எதிர்கட்சி தலைவராக இருப்பிருந்தா கூட அவர் தீகார் ஜெயிலில் தான் நடத்தணும். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் நீங்க திமுக இருக்கு. அப்ப மக்கள் புறக்கணித்து விட்ட ஒரு கட்சியை நான் திரும்ப எதிர்க்கிறேன். அப்ப நீங்க எதிர்க்கணும், நான் என்ன பண்ண தெரியுமா, விஜய்க்கு நான் என்னோட அன்பான வேண்டுகோள், நீங்க திமுகவை எதிர்க்குங்க, நான் வேணான்னு சொல்ல, ஆனா ஒட்டுமொத்த பலத்தோடு எதிர்க்க வேண்டும். நீங்க பி டீம்களை திரும்ப நீங்க தனித்து நின்றால் அது திமுகவுக்கு தான் சாதகமா போகுமே தவிர அது அதிமுகவுக்கோ பிஜேபிக்கோ தாவேக்காக்கோ சாதகமா போவாது. விஜய் தனித்து நின்றால் அது முழுக்க திமுகவுக்கு தான் சாதகம். அதனால தான் விஜய் அவர்கள் மீண்டும் நான் தனித்து தான் நிற்பேன், என் கூட வேணா யாரும் கூட்டணி வாங்க, நான் யாரும் கூட போக மாட்டேன்னு சொல்றது காரணம், அவர் மறைமுகமாக திமுகவை ஆட்சி கட்டில் அமர்க்க வைக்க பார்க்கிறார். இதான் அவருடைய நிலைப்பாடு, இதில் மாற்று கருத்து கிடையாது. பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.